நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ ஸ்ரீங் சிவயவ சிவாவா சிவரூபிணியேவா ஓம் சக்தி தாயே போற்றி சர்வம் சக்திமயம். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உமையனுடைய அருளோடும் உங்களுடைய பேரன்பும் ஆதரவோடும் நான் உங்கள் சக்தி ராஜா. ஒரு 7ஆம் இடத்தை, அதாவது கலத்திரஸ்தானத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கலத்திரஸ்தானாதிபதியும் சுக்கிரனும். அப்போ ஒரு திருமண பாவகத்தை பற்றி நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு சர்ச் பண்ணிட்டு இருக்கோம். 12 பாவங்களோட தொடர்பாக இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் லக்னத்துக்கு 7ஆம் இடம். ஏன்னா நம்ம பார்க்குறது திருமண பாவகம் அப்படின்னா 7ஆம் இடம். அப்போ கலத்திரஸ்தான அதிபதி சுக்கிர பகவான். இப்படிதான் இந்த 2 கான்செப்ட் வச்சு தான் உங்களுக்கு நம்ம சொல்ல இருக்கிறோம். 7ஆம் அதிபதி லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் அல்லது ரிஷபத்தில் சுக்கிரன் இருக்கார். அப்போ அந்த ஜாதகிக்கு எவ்வாறு திருமண அமைப்புகள் நடக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம். பொதுவாகவே 7ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்காங்க அப்படின்னு ஒரு ஜாதகம் வருது அப்படின்னா ஈஸியாக சொல்லிடலாம். உங்களுக்கு 25 அல்லது 30 கிலோமீட்டருக்குள்ளே, அதிகபட்சம்ன்றது 30 கிலோமீட்டர் உள்ளதான் உங்களுக்கு மணப்பெண் மணவாளன் அமைவார்கள் அப்படின்னு எடுத்த வார்த்தத்தில் கண்டிப்பாக சொல்லிடலாம். அடுத்த விஷயம் என்ன சொல்லலாம் அப்படின்னா, 7ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்காங்க அப்படின்னா உங்களுடைய திருமணத்திற்கு முக்கிய காரணகர்த்தாவாக ஒரு பெண் அமைவாள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெண்ணு தான் அந்த மணப்பையனையோ மணவாளனையோ கை காட்டுவாங்க. எங்கள் நாத்தனார் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது, நான் பிறந்த வீட்டு பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது, இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய அமைப்பு. ஒரு பெண் அந்த திருமணம் நடப்பதற்கு ஊன்றுகோலாக இருப்பாள். முதல்ல அவங்க தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஜாதகிக்கு பெரியம்மாவினுடைய துணையோடு மன வாழ்க்கை அமையும். பெரியம்மான்ற ஒரு உறவு இருக்குது அப்படின்னா அவங்க தான் இந்த திருமணத்துக்கு உண்டான காரணகர்த்தாவாக இருப்பாங்க அப்படின்ற கான்செப்டையும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், திருமணத்துக்கு பிறகு 7ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்காங்க, ரிஷபத்தில் சுக்கிரன் இருக்காங்க அப்படின்னா திருமணத்திற்கு பிறகு கண்டிப்பாக சொல்லிடலாம் இவங்க பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏற்றம் இருக்கும். அப்போ திருமணமான பிறகு தான் இவங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கான நிலை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 7ஆம் அதிபதி 2இல் இருந்தால் வரக்கூடிய கணவனோ மனைவியோ வாய் வித்தகராக இருப்பார்கள். வாய் வித்தகர்னால் என்ன சார்? டீச்சராக இருப்பாங்க, அல்லது 2ஆம் இடத்துக்கு காரகத்துவமான பணபலம் சொல்லக்கூடிய பேங்க் ஃபைனான்சியராக இருக்கலாம், இல்லை நிதி நிறுவனத்தில் வேலை செய்யலாம், இல்லை கேஷியராக இருக்கலாம், பணம் வசூல் செய்கிறவங்க. அதாவது இந்த துறைகளில் 2ஆம் இடம் என்பது பேச்சை கூட குறைக்கும். அப்போ ஒரு பேச்சாற்றல், பேச்சுத்தன்மையில் இருக்கலாம். இப்போ 2ஆம் இடத்துக்கு என்னென்ன காரகத்துவம் கொடுக்குதோ அது எல்லாத்தையுமே நம்ம அந்த மணப்பெண்ணோடு ஒப்பிடலாம், மணப்பையனோடு ஒப்பிடலாம். சரியா? இப்படி பார்த்துக்கலாம். 7ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருந்து திருமணம் செய்தார்கள் அப்படின்னா அவங்க உள்ளுக்குள்ளே என்னதான் சண்டை போட்டிருந்தாலும் வெளியில் வரும்போது மேட்ச் ஃபார் ஈச் அதர் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அவங்க வெளியிலே காட்டிக்க மாட்டாங்க. அந்த சண்டை போட்டுக்கிறத வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. அந்த சண்டை உள்ளூரே இருக்கும். வெளியில் பார்த்திங்கன்னா இவங்கள மாதிரி கணவன் மனைவி யாருமே இல்லைப்பா அப்படின்ற சொல்கிற அளவுக்குள்ள அவங்க மேனேஜ்மெண்ட் பண்ணிக்குவாங்க. அப்படி தான் இருப்பாங்க. திருமணம் ஆவதற்கு ஒரு பெண் காரணமாக இருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த பெண்ணோ ஆணோ இருக்கக்கூடிய இடத்திலிருந்து வடமேற்கு திசையில் கண்டிப்பாக மணவாளன் மணப்பெண் அமைவார்கள். கேட்பாங்க இல்லையா, சார் என் பொண்ணுக்கு எந்த திசையில் சார் கணவன் அமைவார் அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா. லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல 2ஆம் அதிபதி இருக்கார். அப்போ சுக்கிரன் ரிஷபத்தில் இருக்கார் அப்படின்னா 7ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருந்தால் வடமேற்கு திசையில் பெண்ணோ ஆணோ அமையும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வீட்டினுடைய வாசல் பார்த்தோம் அப்படின்னா தெற்கு அல்லது வடக்கு வாசல் இருக்கும். தாராளமாக இதெல்லாம் ஒரு ஹின்ஸு, குறிப்பு. நீங்கள் ஈஸியாக உங்களுடைய கணவன் மனைவி தேடுறதுக்கு உண்டான வசதிகள் கிடைக்கும். அவ்வளோதான். நம்ம இருக்கிற இடத்துலேருந்து வடமேற்கில் ஒரு ஜாதகம் வருது அப்படின்னா ஓகே, ஒப்பீனியன் எடுத்துக்கலாம். அப்போ தெற்கு வாசல் வச்ச வீடாக இருக்குது, வடக்கு வாசல் வச்ச வீடாக இருக்குன்னா ஓகே, எடுத்துக்கலாம். அந்த ஜாதகத்தை எடுத்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஜாதகியினுடைய வீட்டினுடைய அருகில்
போய் மாப்பிள்ளை வீடு பார்க்க போகிறோம், பொண்ணு வீடு பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த சூழ்நிலை இருக்குது ஜாதகத்தில். 7ஆம் அதிபதி 2 அல்லது ரிஷபத்தில் சுக்கிரன் இருக்குது அப்படின்னா ஜாதகர் ஜாதகினுடைய வீட்டு அருகில் ஒரு ஸ்கூல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பள்ளிக்கூடம் பக்கத்தில் வீடு சார் அப்படின்னு சொல்லலாம். அல்லது வெல்டிங் பட்டறை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெல்டர் கடைன்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அல்லது பூங்கா, ஆமாம், பெரிய பூங்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இல்லது கேஸ் நிறுவனம் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த கேஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க, இந்த வெல்டர் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு இல்லையா, இதை சார்ந்தவர்கள் அந்த வீட்டினுடைய அருகில் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் ஒரு ஹின்ஸு தான் உங்களுக்கு. ஒரு 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 சின்னதாக ஒரு சிம்பிளான ஒரு வழி. இந்த ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்து மணவாளன் மணப்பெண்ணை தேடுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். 7ஆம் அதிபதி 2 ரிஷபத்தில் சுக்கிரன் என்ன பண்ணும் அப்படின்னா குழந்தை தாமதமாக பிறக்கும். நம்ம குழந்தை இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கிடையாது. கண்டிப்பாக குழந்தை உண்டு. ஆனால் குழந்தை தாமதமாக பிறக்கும். சரி, ஒரு பொதுவான விதிகள் தான், உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு விஷயத்தை தான் நான் சொல்கிறேன். என்ன அது விதியோ அது ஜோதிடருக்கு தெரியும் கான்செப்ட். நான் சொல்கிற விதிகள் வந்து ஒரு எளிமையான விஷயம், பாமரனுக்கும் புரியணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் வந்து முடிஞ்ச அளவுக்கு எளிமையாக சொல்கிறதுக்கு உண்டான விஷயத்தை நான் உங்களுக்கு பகிர்ந்துருக்கிறேன். சரி நேயர்களே, அடுத்த வீடியோவில் நம்ம 7ஆம் அதிபதி 3